அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, நீடிய சாந்தம் நம்ம இதுவரைக்கும் கரம்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறது. அநேக பாடுகள், அநேக நுகத்தின் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும் நம்முடைய இந்த வேதத்தை மறந்து விடாதபடி, இந்த வேதத்தை நித்தமும் நாம் படித்து கொண்டிருக்கிறபடினால் இந்த வேதத்தை போதிக்கிற மனுஷர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை கைகொள்கிற மனுஷன் பாக்கியவன் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று திருமண வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த வசனத்துக்குள்ள அவ்வளவு பெரிய மகிமை இருக்குதா? நிச்சயமா இருக்குது. இந்த வேதங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுமா? செய்யும். இதற்கு மேலானதையும் இந்த வேதாங்கம் செய்யும். ஏன்னா இதில் இருக்கிற அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவினால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் இதில் நமக்கு சொல்லப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 94 அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம பைபிளை படிச்சா மட்டும் போதாது, பைபிளை கையில வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டா மட்டும் போதாது. இந்த வார்த்தையை கேட்கிறோம், ஊழியர் மூலமாக தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நம்ம நிறைய பேர் டைரியில எழுதுகிற பழக்கம் உண்டு, வசனங்களை ஞாபகப்படுத்தி வைக்கிற பழக்கங்கள் உண்டு இல்லையா? இது போல நிறைய ஊழியருடைய பிரசங்கத்தை நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்க. நிறைய ஊழியக்காரங்களுடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எழுதி வச்சிருப்பீங்க. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டுட்டு இந்த வசனத்தெல்லாம் கை கொண்டு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீடு பிரேயருக்கோ இல்லை மற்ற இடத்துல கூடி போய் ஜெபிக்கிற இடங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தால், அங்கு வெறும் ஜெபம் மட்டுமாக இராதபடி அங்க ஒரு 5 நிமிடமோ இல்லை ஒரு 10 நிமிடமோ அந்த குடும்பத்திற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லணும். நீங்க கேட்டீங்க இல்லையா, எழுதி வச்சீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? அதை அந்த ஜனங்களுக்கு சொல்லுங்க. இது தேவனுடைய பிள்ளைகளையோ நம்ம காப்பி அடிக்கிறன்றது இல்லை. உங்க ஊழியர்கிட்ட கத்துக்கிறீங்க, உங்க மேய்ப்பர்கிட்ட கத்துருக்கிறீங்க, பல ஊழியர்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், சரிங்களா? நீங்க அதை பேச பேச உங்களுக்குள் ஆண்டவர் என்ன பண்ண புதிய வேத அறிவை கொடுப்பார், புதிய ஞானத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் நீங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை தாண்டி, ஊழியக்காரர்களை தாண்டி இன்னும் அதிகமான ஒரு வலிமையுள்ள வார்த்தையாக கர்த்தர் உங்கள் மூலமாக வெளிப்படுவார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கறது மாத்திரம் இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக மாறணும். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது, அந்த வார்த்தையை மற்ற ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல நாம் கர்த்தருடைய வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறது பெருசல்ல, படித்த வசனங்களை ஒரு 2-3 பேருக்காக என்ன பண்ணுங்க? சொல்லுகிறவர்களாக நம்ம மாறணும். அப்போ அந்த வேத அறிவு நமக்கு எங்கிருந்து கர்த்தர் கொடுக்கிறார்? நாம் பைபிளை படிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய ஊழியருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இதையெல்லாம் நம்மளை சேர்ந்து என்ன பண்ணுறது? உருவாக்குகிறது. அந்த வசனத்துக்குள்ள நம்மளை தெளிவாக உருவாக்குகிறது. அப்ப அந்த வசனத்துல நீங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு, அந்த வசனத்தை நீங்க கை கொண்ட பிறகு, அந்த வசனம் இதெல்லாம் செய்யணும் நீங்க அறிஞ்சிட்ட பிறகு, அறிஞ்சுக்கிட்டு நீங்க மட்டும் வச்சுக்கூடாது இல்லையா? அதை மற்றவங்கிட்ட போய் சொல்லலாம், ஏன்பா சகோதரா, சகோதரி, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, வேதத்துல தேவன் இப்படிப்பட்ட சில மனிதர்களை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்து சொல்லி பாருங்க. இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது உங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். என் வேதத்தை என் பிள்ளை எவ்வளவு அழகாக என்னை குறித்து பிறருக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி உங்க மேல ரொம்ப பிரியப்பட்டு, என் மகனே மகளே, நீ எப்பொழுதும் பாக்கியவனாக இருப்படா, நீ எப்பொழுதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன ரம்பியமாக நம்ம வாழ்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? நல்ல பைபிளை படிக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, முடிந்த அளவுக்கு உங்க சக வேலையிலும் மற்ற மனித எங்கெல்லாம் சந்தித்து அந்த நேரம் நமக்கு அமைதோ, ஒருத்தங்க நெருக்கம் கஷ்டம் அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த நேரம் அமைது, அந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க? வேதாங்கத்தின் மூலமா அவங்க சொல்லுங்க, அது புரிவாங்க. அந்த வேதத்தை அவங்க ருசி பார்த்துட்டாங்கனாலே அவங்களும் கர்த்தருடைய கிருபையில் பாக்கியவான்களாக மாற்றுவாங்க. அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். தேவன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.